எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கும் நம்ம கண்டினியூஸாக சத்குருவோட கர்மாங்கிற புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது அத்தியாயம். 4வது சாப்டரில் அதோட ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காருன்னா, த கிரேட் கார்மிக் வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸ்னால் ஒரு பெரிய கோடவுன் மாதிரி. அப்போ நம்ம உடம்பே நம்ம மனசே ஒரு பெரிய கர்மாவோட ஒரு பெரிய கோடவுன் மாதிரி, ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி. அதை தான் வேர் ஹவுஸ்ன்னு சொல்கிறார். ஓகே, இந்த 4th சாப்டரில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் சத்குரு சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே தான் இந்த புக்லேயும் சொல்லியிருக்காரு. அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் கர்மா. என்னது? சஞ்சித கர்மா, பிராராப்த கர்மா அண்ட் ஆகாமிய கர்மா. அப்போது குயிக்காக நம்ம அதை டக்குன்னு அதை டச் பண்ணிவிட்டு பாக்கி டீட்டெயிலாக போகலாம். அதாவது சஞ்சித கர்மானா என்ன? ஒரு ஆத்மா எத்தனை மனுஷ ஜென்மங்கள் எடுத்திருக்கோ அத்தனை ஜென்மங்கள்லையும் செஞ்ச பாசிட்டிவ் நெகட்டிவ் கர்மாவோட ஒரு கோடவுன். அதை தான் ஒரு பெரிய பையில் போட்டு நம்ம முதுகில் சுமந்துட்டுருக்கோம். அதுதான் சஞ்சித கர்மா. 2வது பிராராப்த கர்மாங்கிறது, இப்போ ஒரு சோல் ஒரு இடத்துல நம்ம பூமியில் பிறப்பு எடுக்கிறதுக்கு தயாராகுது. அப்போது அந்த சோல் நிறையா பிளான் பண்ணுது. அதுக்கு பேரே சோல் பிளானிங்னு சொல்லுவாங்க. அந்த சோல் பிளானிங் டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த சஞ்சித கர்மாவிலேருந்து நான் இத்தனை பர்சன்டேஜ் பாசிட்டிவ், இத்தனை பர்சன்டேஜ் நெகட்டிவை எடுத்துகிட்டு போகிறேன். இந்த புதிய பறவையில் நான் இத்தனை இந்த பாவ புண்ணியங்களை அனுபவித்து தீர்ப்பேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வருது. அதுதான் பிராராப்த கர்மா. இப்போ அந்த பிராராப்த கர்மா அனுசரித்து தான் நம்ம இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாகவும் துக்கமாகவும் அனுபவிச்சிட்ருக்கோம். ஓகே, ஆனால் இந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் சரி இந்த பூமியில் இந்த பாடி உடம்பு எடுக்கும்போது தான் நமக்கு கர்மாக்கள் உருவாகுது. நம்ம கர்மாக்கள் செய்கிறோம். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு, அதாவது அனுபவித்து தீர்க்கிறதுக்கும் இந்த பூமியில் வந்தால் தான் முடியும். ஸோ அதனால தான் திருப்பி நம்ம ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒன்றை நம்ம மறந்துடுறோம். இந்த ஜென்மம் எடுத்தது இந்த சஞ்சித கர்மாவில் ஒரு சின்ன போர்ஷனை கழிக்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த ஜென்மத்திலையும் நம்ம திரும்பியும் கர்மாக்கள் பண்ணிகிட்ருக்கோம்ல. இந்த ஜென்மத்திலையும் நம்ம நிறைய பாசிட்டிவ் கர்மா செய்கிறோம், நெகட்டிவ் கர்மா செய்கிறோம். இப்போது நம்ம பாசிட்டிவ் கர்மாவை பற்றின பிரச்சனையே கிடையாதுங்க. பாசிட்டிவ் கர்மாங்கிறது நல்லது, நமக்கு புண்ணியத்தை கொண்டு வரும், நமக்கு சந்தோஷத்தை தரும், நல்ல உடம்பு ஆரோக்கியம், மனசு ஆரோக்கியம், எல்லாமே நமக்கு நல்லதாக கிடைக்கும். அப்போது நம்ம பாசிட்டிவ் கர்மாவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எல்லோரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சர்வீஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், அதெல்லாம் புண்ணிய கர்மாக்களை சேர்த்துக்கிட்டே போகணும். அதோடு அது தீர்ந்து போச்சு. ஓகே, நமக்கு ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஏரியாங்கிறது நெகட்டிவ் கர்மா. அப்போது இந்த ஜென்மத்தில் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே திருப்பியும் நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவ் கர்மா செய்கிறோம். அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம புதுசாக செய்கிற கர்மாக்களுக்கு பேர் தான் ஆகமி கர்மா அப்படிங்கிறோம். இந்த ஆகமி கர்மா எந்த கணக்கில் சேரும்? இந்த ஆகமி கர்மா எங்கே போகும்? சஞ்சித கர்மாவோட போய் சேரும். திருப்பியும் சஞ்சித கர்மாவிலேருந்து கொஞ்சம் எடுத்து இன்னொரு பிறவி, அதை கழிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி. அது மட்டும் இல்லை, அந்தந்த பிறவியில் செய்கிறதும் அதில் ஆட் ஆன் ஆகிட்டே வருது. இந்த லோனுக்கு மேலே டாப்அப் லோன் எடுக்கிற மாதிரி அந்த சஞ்சித கர்மாவில் ஆட் பண்ணிக்கிட்டே வரோம், சேர்த்துக்கிட்டே வரோம். அதனால தான் நமக்கு விமோசனம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து நமக்கு விமோசனம் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அதனால தான் நமக்கு ஆத்மீக பாதையில் முன்னேறி செல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நமக்கு முக்தி கிடைக்கல.
ஓகே. ஸோ இப்போ மெயினாக சத்குரு இந்த புஸ்தகத்தில் சொல்கிறதும், நான் இந்த நமக்கு எல்லாத்துக்கும் தேவையானதுன்னு சொல்கிறதும் ஒரே ஒரு விஷயந்தான். என்ன? மேலும் மேலும் புதுசாக நெகட்டிவ் கர்மாக்களை சேர்க்கக்கூடாது. அதை சேர்க்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு இவ்வளோ புரிஞ்சிருக்கு. இவ்வளோ புரிஞ்ச நிலையில் இருக்கும்போது இனிமேலும் நம்ம கெட்ட கர்மாக்கள் செய்யக்கூடாது. அதுக்குண்டான வழிகள்லாம் என்னன்னு சத்குருவும் சொல்கிறாரு, நம்மளும் பார்ப்போம். ஓகே. இதில் இன்னொரு ஓகே, அந்த 3 டைப்ஸ் ஆஃப் கர்மா முடிஞ்சு போச்சு. அடுத்தது சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த லைஃப் எனர்ஜினா என்ன? அந்த ஜீவசக்தி, அந்த பிராணசக்தி. இந்த பிராணசக்திங்கிறது ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யுது. அப்போ இந்த சோல் பிளானிங் நடக்கும்போதே இந்த பிராணசக்திங்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு 30%, இன்டலெக்சுவல் 30% ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு என்ன? உடம்பால் நம்ம செய்கிற வேலை. இப்போ வீட்டு வேலை செய்கிறோம், கார் ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டுறோம், ஆஃபீஸ் போகிறோம், நடக்கிறோம், ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறோம், இந்த மாதிரி பேசுகிறோம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறையா உடம்பால் நம்ம செய்கிற வேலைகளுக்கு தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறோம். அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இந்த பிராணசக்தி எவ்வளவு? 30%. சும்மா ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் 30% கிடையாது, 30% ஒரு ஆளுக்கு இருக்குது. அப்புறம் ஒரு 20% இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி. இன்டலெக்சுவல்னால் என்ன? புத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கு ஒரு 20%. ஓகே. அதுக்கப்புறம் இமோஷ்னல் ஆக்டிவிட்டினா என்ன? மனசில் இருக்க விகாரங்கள், ஃபீலிங்ஸ், நமக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் வருது, அதை எப்படி பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரேடியாக அழுதுகிட்டும் இல்லாமல் ஒரேடியாக சந்தோஷமாகவும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது யாராலையும். அப்போது இப்போ ஒரேடியாக கோபப்படாமல் சிடுன்னு விழாமல், கோபம் வரும்போதும் நம்ம கண்ட்ரோல்டாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இமோஷ்னல் பேலன்ஸ். இதை பற்றிலாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே. அதே மாதிரி எனர்ஜினா இந்த பிராணிக்கு பாடியிலேருந்து எப்படி எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி ஜாஸ்தி பண்ணலாம், அதுக்கு தான் நிறைய சாதனைகள்லாம் வகுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் அன்றைக்கே இதெல்லாம் தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. யோகா பண்ணுறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அதிலேருந்து தொடங்கி நிறைய யோகா ஆசனாஸு, அதே மாதிரி நிறைய சாதனைகள், கிரியா யோகா, மூச்சு பயிற்சி, தசமூச்சு பயிற்சி, அது மாதிரி இந்த தியானத்திலே நிறைய வெரைட்டிஸு, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது எதுக்குன்னா, அந்த எனர்ஜி லெவலில் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு நம்ம பிராணசக்தியில் ஒரு பாகம் போகுது. ஓகே. இன்னொன்று மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சதவீதம் ஒதுக்குது. உள்முகமாக திரும்புறதுக்கு, சாதனை பண்ணுறதுக்கு இத்தனை %. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த பர்சன்டேஜுங்கிறது மாறும். ஆனாலும் இந்த நம்ம பிராணசக்தி, நம்ம பிறக்கும்போதே இந்த பிராணசக்தி இத்தனை % இத்தனை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த சோல் பிளானிங்லேயே சொல்லி வச்சு தான் வருது. ஓகே. இப்போது அது என்ன, ஒரு சின்ன விதை முளைச்சி வரும்போதே அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அது சின்னதிலே பட்டு போயிடுமா, இது பெரிய விருட்சமாக மரமாக வளருமா அப்படின் அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போதே புரியும். ஓகே. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களில் கூட, மனுஷ ஜென்மத்தில் கூட நம்ம இந்த குழந்தைகள் வளரும்போதே தெரியும் அந்த குழந்தை எவ்வளோ ஆக்டிவாக இருக்க போகுது, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க போகுது, எவ்வளோ படிக்க போகுது. அதாவது அதில் நிறைய விதிவிலக்கு இருக்குது, இல்லைங்கல. ஆனால் கூட சில குழந்தைங்கள்லாம் சின்னதுலேருந்தே ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, இன்டலெக்சுவலாக ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க, நல்ல குணமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க,
நிறைய வேலைகள் ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஸ்கூல் குழந்தைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க் வாங்குகிறாங்க, கிளாஸில் நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாட்டு, டான்ஸு, கீபோர்டு, அது இதுன்னு நிறைய கிளாஸ் கராத்தே அதெல்லாம் கற்றுக்குறாங்க, ஸ்விம்மிங் கற்றுக்குறாங்க. அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டராக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த இன்டெலெக்சுவலாக எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில குழந்தைங்கள் ஒன்றும் படிக்கிறதில்ல, சொல்லி கொடுத்தா கூட புரிஞ்சுக்கிறதில்ல. நம்ம சொல்கிறோம்ல, திட்டுவோம் இல்லையா, ஏன் இந்த மாதிரி தத்தி மாதிரி இருக்க அப்படிங்கிறோம். தத்தி மாதிரி இருக்கோன்னா என்ன, ஒன்றுத்துலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல், ஒன்றுத்துலேயும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் அப்படியே கிடக்கிறது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய குழந்தைங்களை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து மாற்றங்கள் வர்றதுக்கும் சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. இப்போ ஒரு குழந்தை வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்றுமே படிக்காமல் இருக்கலாம், டல்லாக இருக்கலாம், தூங்கி தூங்கி விழும். 6ஆம் கிளாஸ் வந்தோடனே அதுக்கு ஒரு வேகம் வரும். 4 குழந்தைங்களோட சேர்ந்து நானும் நல்லா படிக்கணும், நானும் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு போட்டு படிக்க ஆரம்பிக்கும். சிலவங்க ஸ்கூலில் பிரைட்டாக இருப்பாங்க, காலேஜில் போனால் டல் ஆகிடுவாங்க. சிலவங்க ஸ்கூலில் டல்லாக இருப்பாங்க, காலேஜில் போனால் பிரைட் ஆகிடுவாங்க. சிலவங்க ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் மீடியாக்கர் ஆவரேஜ் லெவலில் இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வேலையில் நல்லா செய்வாங்க, நல்ல பேர் எடுப்பாங்க, நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நிறைய சேஞ்சஸ் வருது. இதுக்கெல்லாம் காரணமும் இந்த கர்மா தான். அதாவது இந்த பிராராப்த கர்மா, நம்ம கொண்டு வந்திருக்க பிராராப்த கர்மாவும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சத்குருவை சொல்கிறாரு. அப்போது இதில் வந்து இப்போ ஆத்மீக பாதையில் போகணும், முக்தி நேடணும், முக்தி கிடைக்கணும், முக்தி தேடி போகிறேன் அப்படின்னு சொல்கிற சாதகர்கள் நிறைய சாதனை பண்ணணும். அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், அதாவது ஆத்மீக பயணத்தில் முன்னேறணும்னு ஆசைப்படுறவங்க நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா அளவுக்கு மீறியும் பண்ணிடக்கூடாது. அதாவது அளவுக்கு மீறினா 24 மணி நேரமும் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டோம் இருந்தோம்னா உடம்பு டயர்டாகிடும், எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்போ நமக்கு உட்காந்து மெடிடேஷன் பண்ணக்கூட முடியாது, தூக்கம்தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த சாதனைகள்லாம் நிறைய பண்ணணும். இப்போ இந்த கிரியா யோகா, வாசி யோகம், சக்ரா யோகம், மெடிடேஷனில் ஆனாபானசதி மெடிடேஷன், விபசனா மெடிடேஷன், அந்த மாதிரி நிறைய மாறி 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 பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும்போது தான், அதாவது அவங்க சாதனைகள் செய்ய 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 இந்த பிராராப்த கர்மாவை குயிக்காக முடிக்கிறாங்க. குயிக்காக முடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சஞ்சித கர்மாலேருந்து எடுக்கலாம். அவங்க இதே ஜென்மத்தில் சோல் பிளானிங்கில் இல்லாட்டினா கூட சஞ்சித கர்மாலேருந்து எடுத்து நான் கர்மாவை கழிக்கணும், அதுக்காக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சிலவங்களாம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அப்போ இந்த முக்தி கிடைக்கணும், இல்லாட்டினா இந்த இது என்ன என்லைட்டன்மெண்ட் ஆகணும்னு சொன்னாலே நம்ம எவ்வளோ தூரம் தீவிரமாக அதில் முனைப்பாக இருக்கோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். ஓகேயா? அப்போது இந்த முக்தி கிடைக்கிறதுக்கும் நமக்கு என்ன வேணும்? நிறையா பாசிட்டிவ் கர்மாஸ் பண்ணணும், நெகட்டிவ் கர்மாஸ் இல்லாமல் போகணும். அந்த நெகட்டிவ் கர்மாஸ் இல்லாமல் போகும்போது தான் ஒரு ஆளோட வாழ்க்கையில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடைக்கும். அது 30 வயசில் கிடைக்கலாம், 40 கிடைக்கலாம், 50 கிடைக்கலாம், 70 கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதெல்லாம் ஒரு ஆள் எவ்வளோ தீவிரமாக அந்த பாதையை நோக்கி முன்னேறுறாங்க, எவ்வளோ தூரம் சாதனைகள் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் மெடிடேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ கர்மா பேர்ன் அவுட் பண்ணுறாங்க. இப்போது வெயிட் ஜாஸ்தி உள்ளவங்கெல்லாம் ஜிம்முக்கு போகிறாங்க, நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், நான் பேர்ன் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஒர்க் அவுட்டு பேர்ன் அவுட்டுங்கிறது என்ன? அந்த உடம்பில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட்டை குறைக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு சாதகனுக்கு அவனோட முதுகில் இருக்க சஞ்சித கர்மாவோட நெகட்டிவ் எல்லாம் குறைக்கணும். அதுதான் அவனோட மெயின். அதுக்காக தான் வேறு சாதனைகள்லாம் மாறி மாறி பண்ண வேண்டியிருக்கு. அதில் யோகாலேருந்து ஆரம்பித்து யோகா, சூரிய நமஸ்கார், சூரிய சக்தி, சூரிய கிரியா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி பண்ணணும். அதே மாதிரி நிறைய ஆசனாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க.
அது ஈஷா யோகா சென்டர்லாம் போய் கற்றுக்கிட்டோம்னா பக்காவாக இருக்கும், 100% பக்காவாக இருக்கும். ஏன்னா நான் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி யோகா, மெடிடேஷன் குறைஞ்சது காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்கி வைக்கணும். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கணும். இந்த மெடிடேஷன் செய்கிறவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு உண்டான அனுபவங்கள், நமக்கு உண்டான அனுபவங்கள்லாம், எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற வித்தியாசங்கள் அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது புரியும். அந்த மாதிரி நிறைய காரியங்கள். இதுக்கெல்லாம் பேர் சாதனை. ஸோ இந்த நிறைய சாதனைகள் பண்ணும்போது தான், இந்த சாதனாஸ் பண்ணும்போது தான் அந்த சஞ்சித கர்மாவோட நெகட்டிவிட்டி எல்லாம் குறையும். ஓகே அப்படின்னு சத்குருவும் சொல்கிறார். இப்போது அப்படி அந்த பிராராப்த கர்மா குறைஞ்சாலே அவங்களோட லைஃப்பில் இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃபெல்லாம் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, நிறைய சாதனைகளும் பண்ணுறாங்க. அப்போது செகண்ட் ஹாஃபில் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கே ஒரு நிதானம் வரும், அமைதியாக இருப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வந்துடுவாங்க. எப்போ பாரு இந்த சுகபோகத்திலே இருந்து திளைக்க மாட்டாங்க. அதாவது சுகபோகம் எப்போ பாரு ஏசியிலே படுத்து தூங்கணும், நல்லா சாப்பிடணும், ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஜாலியாக டிவி பார்த்துட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கொண்டு வந்த கர்மாக்கள்லாம் முடிச்சாச்சு. பிராராப்த கர்மா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போவும் அவன் இந்த சாதனைகள் பண்ணுறான், மேலும் சாதனைகள் பண்ணுறான். எதுக்குன்னா இந்த ஜென்மத்தோட கணக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்த பழைய ஜென்மத்தில் இருக்கிறதெல்லாம் கூட சஞ்சித கர்மாலேருந்து எடுத்துக்கிறேன். நான் எவ்வளோ தூரம் இந்த ஜென்மத்தில் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு செய்கிறான். அப்படி முனைப்பாக இருக்கவங்களுக்கு தான், அவ்வளோ சின்சியராக இருக்கவங்களுக்கு தான் இந்த முக்திங்கிறது கிடைக்கிறதுக்கு சுலபமாக, அதாவது உறுதியாக கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும். சுலபமாகலாம் கிடைக்காது, அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் நமக்கு சொல்ல முடியும், இவன் இவ்வளோ பண்ணுறான். சரி, நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் இறந்துட்டார். அப்போ எல்லோரும் பேசுனது என்ன தெரியுமா? இவன் சின்ன வயசுலேருந்தே யோகா செய்வான், நான்வெஜ் சாப்பிட மாட்டான், அடிக்கடி கோயிலுக்கு போவான், அவ்வளோ நல்லவனாக இருந்தான். இப்போ பாவி மனுஷன் 40 வயசில் இறந்துட்டான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்போ நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, அவன் 7 வயசு 8 வயசுலேருந்தே யோகா பண்ண ஆரம்பித்தான், ஆன்மீக பாதையில் பயணிக்க ஆரம்பித்தான். அப்படி இருக்கும்போது அவனோட இந்த ஜென்மத்து கர்மா மட்டும் இல்லை, அதாவது பிராராப்த கர்மா மட்டும் இல்லை, அதெல்லாம் முடிச்சுட்டு சஞ்சித கர்மாவிலேருந்தும் எடுத்து முடிக்கிறான். முடிச்சு வரும்போது அவனோட எனர்ஜி லெவல் ரொம்ப சுத்தமாக இருக்குது, எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது, எனர்ஜி பாடி சுத்தமாக இருக்குது, எனர்ஜி லெவல் ஹையாக இருக்குது. ப்ரானிக் லெவல் ஹையாக இருக்கனால தான் அந்த உடம்பால் அந்த ஜீவனை, அந்த ஸ்பிரிட்டை, அந்த ஆத்மாவை தாங்கிக்க முடியல. அதனால தான் அந்த ஆத்மா இந்த உடம்பை லாய்க்கில்லை, நான் வேறு உடம்பை தேடி போகிறேன்னு சொல்லி அந்த ஆத்மா உடம்பை விட்டுட்டு போகுது. ஓகே, அதனால் ஐயோ 40 வயசுலேயே செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாத சாதாரண பாமர மக்கள் வேணால் அப்படி சொல்லிக்கிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளுக்கு விமோசனம் கிடைச்சது நல்லது, அடுத்த ஜென்மம் இதை விட பெட்டராக இருக்கும், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகேயா, அது ஒன்று. ரெண்டாவது, சில வார்த்தைகள், நம்ம இந்த வார்த்தைகள்லாம் இப்போ சத்குருவோட புக்கில் ஃபஸ்ட்டு டைம் கேட்குறோன்னு இல்லை, நான் எல்லா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் சொன்னது தான். ஓகே, என்னென்ன விஷயம்? இப்போது பாசிட்டிவ் கர்மாவை பற்றி நமக்கு பாதரேஷன் கிடையாது. ஓகே, இந்த நெகட்டிவ் கர்மா இனிமேல் இந்த ஜென்மத்தில் இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து பண்ணாமல் இருக்கணும், குறைக்கணும் அப்படின்னா என்ன வழி? நான் ஆல்ரெடி 50% அட்டாச்மெண்ட் 50% டிட்டாச்மெண்ட் சொல்லியாச்சு, தாமரையிலே தண்ணி மாதிரி வாழணும்னு சொல்லியாச்சு. ஓகே, மைண்ட்ஃபுல்லாக வாழணும், அவேர்னஸோடு வாழணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது இதெல்லாம் தான் சத்குருவும் மணிமணியாக அவரோட புஸ்தகத்தில் சொல்லியிருக்கார், அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார்.
அது படிக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ தூரம் இது படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் வேறு பல இடத்துலேருந்து கிடச்சது தான், எனக்கு பல குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது தான், இல்லைங்கள. ஆனாலும் இதெல்லாம் நம்மளோட ஆளுங்களுக்கு, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். இது இப்போ இந்த சாப்டரை படிக்கும்போது திருப்பி நம்ம அதை படிக்கிறோம். ஓகே, அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹியூமன் ஆக்ஷன்ஸ்லே இந்த நம்ம செய்கிறதுலே பாசிட்டிவ் கர்மா, நெகட்டிவ் கர்மா, அதாவது கர்ம நாசனா, கர்ம விருத்தி. கர்ம நாசனானா என்ன? இனிமேல் மேலும் மேலும் கர்மா செய்யாமல் இருக்கிறது. கர்ம விருத்தினா என்ன? திருப்பி திருப்பி கர்மாவை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போது ஒரு சாதகன் என்ன பண்ணணும்? கர்ம நாசனாவுக்கு உண்டான வழிகளை பார்க்கணும். கர்ம நாசனாவுக்கு சாதகன் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே அந்த கர்ம நாசனா வழியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கு மெயினாக என்ன வேணும் தெரியுமா? கான்ஷியஸ் லிவிங். இதுவும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மைண்ட்ஃபுல் லிவிங், அவேர்னஸ் லிவிங், அதாவது லிவிங் இன் த மோமெண்ட். இந்த க்ஷணத்தில் நம்ம வாழணும். பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணக்கூடாது, ஃப்யூச்சரை பற்றியும் ரொம்ப பிளானிங் எல்லாம் பண்ணி ஒரி பண்ணிக்கக்கூடாது. பிளான் பண்ணலாம், ஒரி பண்ணிக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருக்கும்போது பாஸ்ட்டும் இல்லை ஃப்யூச்சரும் இல்லைன்னா நம்ம நிகழ்காலத்தில் தானே வாழ்ந்தாகணும். அப்போ இந்த நிகழ்காலத்தில் வாழறத தான் லிவ் இன் த மோமெண்ட், லிவிங் இன் த மோமெண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த க்ஷணம், இந்த நிமிஷம் நம்ம எப்படின்னு இருக்கோம், அதுக்கு தான் பேர் கான்ஷியஸ் லிவிங். அப்போ கான்ஷியஸ் லிவிங்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கௌதம புத்தா வாக்கிங் மெடிடேஷன் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. வாக்கிங் மெடிடேஷன் என்ன? அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல ஒரு காலை தூக்குறோம், அப்புறம் இப்படி கொண்டு வரோம், இறக்குறோம், தரையில் தொடுது கால், அடுத்த காலை இப்படி தூக்குறோம், முன்னாடி கொண்டு வரோம், கீழே குறைக்கிறோம், கீழே கொண்டு வரோம், காலை தரையில் பதிக்கிறோம். அந்த மாதிரி அதே மாதிரி சாப்பிட்றது, எந்த விஷயம், தலை சீக்கிறது, குளிக்கிறது, பேசுறது, எதாக இருந்தாலும் நம்ம மைண்ட்ஃபுல்லோட 100% மைண்ட்ஃபுல்லோட அவேர்னஸோட இருக்கிறதுக்கு பேர் தான் கான்ஷியஸ் லிவிங். இந்த மாதிரி கான்ஷியஸ் லிவிங்கில் இருந்தால் தான் நமக்கு புதுசாக நெகட்டிவ் கர்மாஸ் சேராது. அப்போ எவ்வளோ கரெக்டாக வழிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திருப்பியும் சத்குரு மாதிரி ஒரு பெரிய மகான் அவரோட புக்கில் எழுதியிருக்காருன்னா இதை விட நமக்கு என்ன வேணுங்க? அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாம்ல. எப்படி? மைண்ட்ஃபுல்லோடு வாழறது. டிவி பார்த்துக்கிட்டு இல்லைனா மொபைலை பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றத விட நம்ம சாப்பிடும்போது அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கான்ஷியஸாக நான் இன்றைக்கி இட்லி, சாம்பார், சட்னி சாப்பிட்றேன், பிசைகிறேன், எடுக்கிறேன், வாயில் போடுறேன், வாயில் நல்லா மென்று சாப்பிட்றேன், முழுங்குறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்த்து பண்ணோம்னா நமக்கு நெகட்டிவ் கர்மா பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. புரியுதா? ஸோ இதை நீங்கள் கொழுகொம்பாக பிடிச்சிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம், லிவிங் இன் த மோமெண்ட். ஓகே, அது ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று, எது நம்ம செஞ்சாலும் இன்வால்மெண்ட் இருக்கலாம். இன்வால்மெண்ட்டுனா என்ன? அதில் நம்ம ஈடுபடணும். நமக்கு 100% ஈடுபாடோடு செய்யலாம். இல்லை வல்சலாமா அன்றைக்கே சொல்லியாச்சு, 50% தான் அட்டாச்மெண்ட்டு, அதனால் நான் 50% ஈடுபாடில் தான் நான் எந்த வேலையும் செய்வேன். அப்படி இல்லை. நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அது டாய்லெட் க்ளீனிங்காக இருக்கலாம், சமையல் செய்கிறதா இருக்கலாம், ஒரு ஷர்ட்டை அயர்ன் பண்ணுறதா இருக்கலாம், எந்த வேலையானாலும் சரி அதில் 100% இன்வால்மெண்ட் வேணும், ஈடுபாடோடு செய்யணும். ஆனால் அதில் போய் சிக்கிக்கக்கூடாது. அந்த விஷயங்களில், இந்த உலகளாவிய விஷயங்களில் சிக்குண்டு தவிக்கக்கூடாது. இந்த சிக்கி தவிக்கிறதுக்கு பேர் தான் என்டாங்கிள்மெண்ட். ஸோ 100% இன்வால்மெண்ட், ஈடுபாடு நல்லது. ஆனால் அதில் போய் சிக்கிக்கக்கூடாது. சிக்கிட்டோம்னா இந்த வலைக்குள்ளே போய் சிக்கி மாட்டிக்கிட்ட மாதிரி அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லை, நம்ம மனசில் என்ன இருக்குது, அதாவது இதை நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம். நம்ம சிந்தனை என்ன? நம்ம திங்க் பண்ணுற விதம், திங்கிங், தாட்ஸ், வாயால் பேசுகிற சொல், உடம்பால் செய்கிற ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே
நம்ம கான்ஷியஸாக பண்ணோம்னா அப்புறம் நெகட்டிவ் கர்மாவுக்கு அங்கே வேலையே கிடையாது. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஆட்டிடியூடு நல்லா இருக்கணும். ஆட்டிடியூட்னா என்ன? நம்மளோட மனோபாவம் நல்லா இருக்கணும். அதில் தான் இந்த ஆட்டிடியூடுக்கு தான் என்ன பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிம்போம். ஆப்டிமிசம், பெசிமிசம்போம். இந்த ஆப்டிமிசம்னா என்ன? இப்போ வந்து ஒரு ரோஸை வந்து ஒரு கிளையோடு பறிச்சிட்டு வராங்க. ஓகே, நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதில் நல்ல ஒரு ரோஸா பூ இருக்குது, ரெண்டு இலைகள் இருக்குது, அதில் முள்ளும் இருக்குது. அப்போ நம்ம இப்படி வாங்கும்போது சில சமயம் முள் இருந்தது, கையில் குத்திடுச்சு. இல்லை நம்ம அந்த பார்க்கும்போது சிலவங்க என்னத்தை பார்ப்பாங்க? ரோசா பூவை தான் பார்ப்பாங்க. ஐயோ, இந்த ரோஜா பூ இவ்வளோ அழகாக இருக்கே, நல்ல வாசனையாக இருக்கே, எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ அந்த பெட்டல்ஸ் எல்லாம் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. சிலவங்க என்ன நினைப்பாங்க? ரோஸையே கண்டுக்க மாட்டாங்க, ரோஸையும் இலையும் கண்டுக்க மாட்டாங்க. ஐயே, இதில் என்ன இவ்வளோ முள் இருக்குது? அவங்களுக்கு முள் தான் கண்ணில் உறுத்தும். அந்த ரோஜா பூவோட அழகை அவங்க ரசிக்க மறக்கிறாங்க. அப்போது இந்த ரோசா பூ நல்லா இருக்குது அப்படின்னு அதை மட்டும் எடுத்துக்கிறவங்களுக்கு ஆப்டிமிஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த ரோசா பூவையே மறந்துட்டு இந்த முள்ளை பார்த்து அங்காலாய்க்கிறவனை என்ன பெசிமிஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு ஆள் எவ்வளோ தூரம் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கான், எவ்வளோ தூரம் பெசிமிஸ்டிக்காக இருக்கான் அப்படிங்கிறத வச்சு தான் அதைத்தான் ஆட்டிடியூடும்போம். ஸோ நம்ம எந்த மாதிரி ஆட்டிடியூடில் வாழ்கிறோம்ங்கிறதும் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சத்குரு என்ன சொல்கிறாரு, இந்த காலத்தில் இந்த மாடர்னாக சிவிலைஸ்டாக இருக்க சொசைட்டி ரொம்ப ஃபேஷனபுளாக போச்சு, ரொம்ப மாடர்னாக இருக்குது, ரொம்ப சிவிலைஸ்டாக இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிறோம். அந்த காலத்தில் இந்த கற்காலத்தில் வாழ்ந்தவங்க, இரும்பு யுகத்தில் வாழ்ந்தவங்கெல்லாம் துணி கூட முதல்ல உடுக்காமல் தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இலை தழையை வச்சு உடம்பை மறைக்க கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் துணி நெய்யறதுக்கும் அதை ஆடையாக மாற்றுறதுக்கும் அதை ஆடையாக தச்சு போடுறதுக்கும் கற்றுக்கிட்டான். ஆனால் கூட இப்போ வந்து நம்ம ரொம்ப ஸ்டைலாக இருக்கோம், சிவிலைஸ்டாக இருக்கோம் அப்படின்னா கூட இதில் இப்போ இந்த காலத்தில் என்ன தெரியுமா, நமக்கு நம்மளோட மனசோட விகாரங்கள், இமோஷன்ஸு அதை எல்லாம் மறைக்கிறோம், ரொம்ப அமுக்கி வைக்கிறோம், சப்ரஸ் பண்ணுறோம். அது ரொம்ப கெடுதல். அது உடம்பையும் பாதிக்கும், மனசையும் பாதிக்கும். இப்போ வேற ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டெத்து வீட்டுக்கு போகிறோம், ஒரு சாவு நடந்த வீட்டுக்கு போகிறோம். ஆம்பளைங்களாம் அழுதாங்கன்னா, ஐயோ இவன் பாரு ஆம்பளை அழறான், உட்காந்து தேம்பி அழறான். ஏன் அப்படி சொல்லணும்? ஆம்பளைக்கு மனசு இல்லையா? ஆம்பளைக்கு பந்த பாசம் கிடையாதா? ஆம்பளை அழுதா என்ன? அதே மாதிரி இப்போ பொண்ணு சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு. அப்போ ஏன் லேடிஸ்னால் சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாதா? எப்போ பார் நம்ம சத்தம் போட்டு, ஏன் அந்த காலத்தில் சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாதுன்னா, நம்ம சத்தம் போட்டு சிரித்தோம்னா நம்மளை அறியாமல் 4 ஆம்பளைங்க அந்த பக்கம் போகிறவங்க நம்மளை திருப்பி பார்ப்பாங்க. அது நாளைக்கு வேண்டாத ஒரு வேலைக்கு ஒரு வழிவகுக்கும். அப்படிங்கிறதுல சொல்லி வச்சா கூட நம்மளோட இமோஷன்ஸை ஒரேடியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாலும் வியாதிகள் வரும். அப்போது இந்த முன்னாடி சொன்னார்ல சத்குரு, இந்த ஃபிசிக்கல் அதாவது பிராணன் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு, அப்போ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே செஞ்சு தான் ஆகணும். இப்போது சிலவங்க நிறைய பேரை பார்க்குறேங்க நான், ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க வேலைக்கும் போக மாட்டாங்க, வெளியே வேலைக்கும் போக மாட்டாங்க, வீட்லேயும் வேலை செய்ய மாட்டாங்க, சும்மா வெறுமனே 3 வேளை 4 வேளை உட்காந்து சாப்பிட வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, சீரியல் பார்க்க வேண்டியது, அதோடு சேர்ந்து அழ வேண்டியது, அதோடு சிரிக்க வேண்டியது, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. எப்படி தான் அவங்களால அப்படி இருக்க முடியுதோன்னு நான் பார்க்கும்போது யோசிப்பேன், எப்படி இவங்களால இப்படி உட்கார முடியுது, எப்போ பாரு இந்த டல்லாக. அப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்ய வேண்டிய இடத்துல நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும், இன்டலெக்சுவலாக செய்ய வேண்டிய இடத்துல இன்டலெக்சுவலாக செய்யணும். ஓகேயா? அப்போது அதே மாதிரி இமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணி வைக்கக்கூடாது. சப்ரஸ் பண்ணி வைக்கிறது கெடுதல். அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் செய்யாமல் இருந்தால் உடம்புக்கு உபாதைகள் வரும், நிறைய டிசீஸ் எல்லாம் வரும்.
இந்த காலத்தில் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்கிறோம் இல்லையா, டயபெட்டிஸு, ஹை பிளட் ப்ரெஷர், அதெல்லாம் ஏன் வருதுன்னா நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. அந்த காலத்துலலாம் அவ்வளோ தூரம் அவங்க அந்த காலத்தில் அவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு என்ன, உடம்பால் நிறைய வேலை பார்த்தாங்க, நிறையா சாப்பிட்டாங்க. ஒரு தட்டு நிறைய சாதம் போட்டு சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு கப்பில் சாப்பிட்றது, கிண்ணத்தில் சாப்பிட்றதெல்லாம் நடக்காது, பத்தாது. ஏன்னா அவங்க காலையிலேருந்து வயலுக்கு போகிறாங்க, உழறாங்க, 10 மைல் நடந்து போகிறாங்க. இங்கே பக்கத்து கடையில் இருக்க பால் பாக்கெட் வாங்குறதுனாலும் ஸ்கூட்டரில் சாவி கொடுமாங்கிறான் பையன். அந்த மாதிரி போச்சு இப்போ காலம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னு சொல்லி ஒரேடியாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதும் சரியில்லை. அப்படி பண்ணோம்னா நம்மளால் மெடிடேஷன்லாம் பண்ண முடியாது. மெடிடேஷன் இந்த சாதனை பண்ணுறவங்கெல்லாம் எல்லாமே ஒரு ஆவரேஜாக வச்சுக்கணும். அதுக்கு தான் புத்தா சொல்லியிருக்காரு மிடில் பாத். ஏன்னா புத்தா ஏகபோக ராஜ வாழ்க்கையில் வாழ்ந்தார். அரண்மனையை விட்டு வெளியே வந்தப்போ அவருக்கும் ஒரு 7-8 குருமார்களை மாற்றி பார்த்தார். ஒருத்தர் என்ன சொன்னார், நீ சாப்பிடவே சாப்பிடாத, பட்டினி கடை, உனக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னார். அதுக்காகவே இவர் சாப்பிடாமலே இருந்தார், அப்படியே எலும்பும் தோலுமா ஆனார். அப்படி தான் ஒரு நதிக்கரையில் அவரால் நதியை தாண்டி போகும்போது ஒன்றுமே பண்ண முடியாமல் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்புறம் தான் அந்த பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு ஒரு அம்மா கொஞ்சம் பாயசம் கொடுத்து கொஞ்சம் அந்த குளுக்கோஸ் உள்ளே போனோன்னு தான் அவருக்கு எனர்ஜியே வந்தது. அப்படி தான் அவர் ஒதுங்கி படுத்திருந்து அந்த மூச்சை கவனிக்கும் போது தான் அவருக்கு என்லைட்டன்மெண்ட்டே ஆச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஃபிசிக்கல், இன்டலெக்சுவல், இமோஷ்னல், மென்டல் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரேடியாக இந்த சைடு போகாமல், ஒரேடியாக ஜாஸ்தி ஆகாமல், ஒரேடியாக ஒன்றுமே பண்ணாமல் நடுநிலைமையில் இருந்து பண்ணோம்னா டெஃபினட்டாக நமக்கு முக்தி கிடைக்கிறது சுலபமாகும். ஓகே, அதுதான் இந்த சாப்டரில் சொல்கிறார். அதே மாதிரி இந்த 4வது சாப்டரில் அவர் கடைசியாக ஒரு சாதனை சொல்கிறாருன்னு, அதில் இந்த சத்குரு ஆப்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் யோக நமஸ்கார் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு யோகா சொல்லி கொடுத்துருக்காரு. ஃப்ரீயாக தான் சொல்கிறாரு. அது எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக பண்ணிட்டார். ஏன்னா அது எவ்வளோ தூரம் நம்ம அது பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. ஆனால் சின்ன வயசுலேயே அது பண்ணணும். ஒரு 50 வயசு 60 வயசில் நான் யோக நமஸ்கார் பண்ணுறேன்னா பண்ண முடியாது. ஏன்னா இந்த கை கூப்பி வச்சு அப்படியே கீழே உட்காரணும், அப்படியே மேலே எந்திரிக்கணும். அதுக்கெல்லாம் உடம்புல கொஞ்சம் தெம்பு இருந்தால் தான். ஸோ சின்ன வயசுக்காரவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த யோக நமஸ்கார்ங்கிற ஒரு இதை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இமோஷ்னலாக நம்ம டிஸ்டர்ப்டாக இருந்தோம்னா நம்ம எப்போவுமே கொஞ்சம் தனியாக சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்ம முதுகெலும்பு கொஞ்சம் நிமிர்த்தி இருக்கணும், நேராக வைக்கணும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நேராக வச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம்னாலே அந்த அங்கங்கே இருக்க பிளாக்கேஜ் எல்லாம் மாறும். அப்போ மென்டலி நம்ம ஃப்ரீ ஆகும் அப்படின்னு 2 விஷயங்கள் சாதாரண மக்களுக்கு சாதனையாக கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சத்குரு 4வது சாப்டரில் சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோவில் 5வது சாப்டரை பார்க்கலாம். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.